வணக்கம் and welcome back from Pisa, leaning tower of Pisa. சூப்பரா இருக்கு. பீஸா டவர், அது மேல போயிட்டு கீழே வந்துட்டு அடுத்து வந்து இந்த ஸ்கொயர்ல இருக்கிற எல்லாத்துக்குமே நான் வாங்கின டிக்கெட்ல போய்க்கலாம். 27 euros. ஸோ இங்க ஒரு கெத்தட்ரலா பேப்டிஸ்ட்ரியா ஏதோ ஒன்று இருக்கு, அதை பார்க்க போறேன். ஏன்னா எனக்கு 5 மணிக்கு இங்கிருந்து நான் ரிட்டர்ன் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன் ஃப்ளோரன்ஸ்க்கு. ஸோ இப்போவே 12 ஆயிடுச்சு. ஒரு 2-3 hours தான் இங்கே இருக்க முடியும். அதனால எல்லா அட்ராக்ஷன்ஸையும் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு நடந்துட்டு இருக்கேன். செம்மையா இருக்கு. என்னோட கேமரா நிக்க மாட்டேங்குது. ஒரு 2 அட்ராக்ஷன் இருக்கு, ரெண்டுத்தையும் பார்த்துட்டு வேணா டைம் இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் போட்டோஸ் எடுப்போம். தானே அந்த பாட்டுல ஆடுவாங்க, கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றி முன்னாலே உண்டான காதல் அதிசயம் 16 வயதான பருவத்தில் எல்லோருக்கும் வளர்கின்ற காதல் அதிசயம். எல்லாமே கிரானைட் கல் மாதிரி. இது கிரானைட்டா மார்பிள்? இட்ஸ் நாட் ஈவன் கிரானைட். பீஸா டவர் பக்கத்துல இருக்கிற சர்ச் செம்மையா இருக்கு, மார்பிளால. அது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு சிட்டிலையும் ஒவ்வொரு விஷயம் ஃபேமஸா இருக்கு. இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடவே முடியாது. எல்லாமே யூனிக். அது அதுக்கான தனித்துவத்துடன் இருக்கு. நான் இப்ப பார்த்திருக்கிற இத்தனை சிட்டியில என்னோட ஃபேவரட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஐ காண்ட் சூஸ். காண்ட் ஈவன் கிவ் மார்க் என்னது இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே பெஸ்டா இருக்கு, எல்லாமே பெஸ்ட், செம்மையா இருக்கு. சர்ச்சுக்கு போனேன்னா யூ ஷுட் கவர் யுவர் ஷோல்டர் அப்படின்னாங்க. கிளாக் ரூம்ல வச்சிருந்தேன், என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஒன் டைம் தான் அது அலோவ் பண்ணுது ஸ்டோர் பண்றதுக்கு. ஒன்ஸ் எடுத்துட்டோம்னா திருப்பி அதுல வைக்க முடியாது. இப்ப பேக் கையில இருக்கு, இப்ப உள்ள விடுவாங்களான்னு தெரியல பேக் இருக்கிறதுனால. பாப்போம். ஆசையா இருக்குங்க. நேற்று கொலசியம்லயும் அப்படிதான் இருந்துச்சு, ஆசையா இருந்துச்சு. அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசு இல்ல. இங்க இதுவுமே அப்படிதான் இருக்கு. சரி, என்னமா கட்டியிருக்காங்கயா, என்னமா கட்டியிருக்காங்கயா. இது ஒரு சர்ச்.
போய் பார்க்குறேன் உள்ள விடுறாங்க. இது பிஸால இருக்கிற சர்ச். வாவ், சூப்பரா இருக்கு. சர்ச் உள்ள இருக்கிறதுனால கவர் பண்ணியாச்சு சொல்றேன். ஆனா உள்ள விட மாட்டாங்க. ஓகே, எனக்கு இதுல இந்த சர்ச் இப்படி இருக்கா அது அப்படி இருக்குன்னு டிஃப்ரென்ஸ் பண்ணவே தெரியல. எல்லாத்துலயுமே பெயிண்டிங்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், எல்லாமுமே பிரம்மாண்டமா இருக்கு, நல்லா இருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்றது? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஓகே ஓகே, இங்க பீஸா கோபுரத்துக்கு பக்கத்துல ஒரு மியூசியம் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. கேம்போ சானிட்டோவா ஏதோ ஒண்ணு இதோட பேரு. இது எல்லாமுமே இன்க்ளூடட் அந்த டிக்கெட் ப்ரைஸ்ல 27 யூரோஸ். இல்லை, நம்ம டவருக்கு மட்டும் வேணா வாங்கலாம். நான் எல்லாமே சேர்த்து வாங்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச டவருக்கு மட்டும் 12 யூரோஸ் அந்த மாதிரி இருந்தது. அதனால எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேபிஸ்ட்ரி ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ள போனா ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு சிலை மட்டும் இருந்தது. அது இயேசுவா யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ வெளியில இருந்து தான் ஆர்கிடெக்சர் எல்லாம் சூப்பரா இருக்கு. உள்ள அந்த அளவுக்கு இல்லை, எல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இது மியூசியம். அந்த காலத்து அகெயின் மார்பிளாலான சிலைகள்லாம் வச்சிருக்காங்க. சேம் கிரீஸ் தெசலானிக்கில் அந்த ஆர்கியோலாஜிக்கல் மியூசியம்ல பார்த்த அதே ஃபீல் தான். அதே வெள்ளை கலர் கற்கள், அதில் அதே சிற்பங்கள். மேபி டிஃப்ரெண்டா இருக்கலாம், எனக்கு வித்தியாசம் பார்க்க தெரியல. இந்த பக்கம் எல்லாமே மார்பிள். இந்த பக்கம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, பழைய காலத்து பெயிண்டிங்ஸ் போல. இத பார்த்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இல்லை, சும்மா பாக்குறேன். சிலைகள் சிலைகள் சிலைகள், எங்கும் சிலைகள், எதிலும் சிலைகள். தூண்லாம் பாருங்க, செம்மையா இருக்குல்ல. கேம்போ சானிட்டோ.
லெவல்ல இருக்குங்க. அப்பா என்னால இதுலருந்து கண்ண எடுக்கவே முடியல. அப்படி இருக்கு. ஆன்னு பார்க்குறேன். நான் வெனிஸ்ல இருக்கிற செயின்ட் மேரிஸ் பெசிலிக்கா அத இப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். 2, 3 மணி நேரம் ஒரே இடத்துல நின்னுட்டு. அதே ஃபீலிங் இங்க கிடைக்குது. வாவ்! வாவ்! ஹலோ. பீஸா, த ஸ்கொயர், லீனிங் டவர் ஆஃப் பீஸா, அதுக்கப்புறமா பேப்பஸ்ட்ரி, கெத்தட்ரல் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கேன் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு. இந்த பீஸாவுக்கு ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து 30 மினிட்ஸ் நடக்கணும். ஸோ ரிட்டர்ன் இங்க ஒரு ஆறு இருக்கு நடுவுல. இந்த இடத்த பார்க்கும்போது இந்த போலாண்ட்ல டன்ஸ்க் சிட்டி இருக்கு. அதுவுமே ஆர்த்தர்ஸ்லாம் இந்த மாதிரி வீடுங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் நியூ பில்டிங்ஸ் மாதிரி இருக்கு போலாண்ட்ல. இங்க எல்லாமே ரொம்ப பழைய பில்டிங்கா தெரியுது. அவ்வளவுதான். இதுல பெருசா அந்த ஸ்கொயரை தாண்டி வேற எதுவுமே அட்ராக்ஷன் அப்படின்ட்டுன்னு இல்ல. இப்ப பிசாவுடைய சென்ட்ரல் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டேன். இங்க ஒரு பார்க் இருக்கு. அதன் வழியா நடந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் கிறிஸ்துமஸ்க்காக டெக்கரேட் பண்ணிருப்பாங்க போல முன்னாடி. இங்க ஒருத்தர் சிலையும் இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்ல சென்ட்ரல் ஸ்டேஷன். இதுதான் பைசா உடைய சென்ட்ரல் ஸ்டேஷன். வந்தாச்சு. இங்க இருந்து ட்ரெயினை பிடித்து கொண்டு ஊர் போய் சேர வேண்டியதுதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இப்ப நான் எங்க இருக்கேன் என்றால் பீஸா சென்ட்ரல் ஸ்டேஷன். இங்க இருந்து ஃப்ளோரன்ஸ்க்கு என்னோட ட்ரெயின் வந்து 17:10 5:10க்கு 1 hour ஜேர்னி. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கால்லாம் பயங்கரமா வலிக்குது. ஆல்ரெடி டன் 2 நாள் சுத்தினதுக்கு. இன்னும் 1 நாள் இருக்கு. நாளைக்கு நைட்டு போஸ்னான் போய் சேர்ந்துருவேன். இப்ப வந்து பீஸால இருந்து ஃப்ளோரன்ஸ் போயிட்டு இருக்கேன். டபுள் டெக்கர் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் போறேன் டபுள் டெக்கர்ல. அதுவுமே இதுக்கு சீட்லாம் ரிசர்வ் பண்ணவே இல்லை. காசும் கம்மி தான். 1 hour டிராவலுக்கு 9.3 euros, ஒரு 930 ரூபாய் இல்ல 900 ரூபாய் தான் வரும்னு நினைக்கிறேன். டபுள் டெக்கர் சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் பைசா இட்டாலியோடைய ட்ராவல் பிளாகை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.